அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் என்ன, என்னென்ன தசாபுத்தி நடக்கும் எல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அது மீனராசிக்கு மட்டும்தான் பொருந்தும், மீனராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமாக போயிடும். ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு ஸ்ப்ளிட் ஆகும், 2 ராசிக்கு வந்துடும். ஆனால் உத்திரட்டாதினா அது மீனராசிக்கு மட்டும்தான் பொருந்தும், மீனராசியில் மட்டும்தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும். பொதுவாக மீனராசிக்காரங்க பாருங்கள், நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, ஏமாளியாக இருப்பாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் பொதுவாகவே மீனராசிக்காரங்க. மனசாட்சிப்படி நடக்கிறவங்களாக இருப்பாங்க, ஏமாளியாக இருப்பாங்க, ஆன்மீக குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க, இறைபக்தி இறை வழிபாடு அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறவங்க தான் மீனராசிக்காரங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, நல்ல குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும், இறக்க குணம் அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும், மனிதாபிமானம் மிக்கவங்க சொல்லலாம். அதில் சனியோட நட்சத்திரம் இருக்குது, பொறுமைசாலியாக இருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பொறுமைசாலி, நிதானமானவர்கள், பொறுமைசாலி, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. இதுவும் ஒரு ஆன்மீக ராசி, ஆன்மீக நட்சத்திரம் தான். பொறுமைசாலியாக இருப்பாங்க, ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே மாட்டாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழம்பிடுவாங்க, போட்டு கொஞ்சம் குழப்பமும் உங்கள்கிட்ட வரும். நிதானமான ஒரு அமைப்பு, பொறுமையாக இருந்தால் கூட குழப்பமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதே இந்த நட்சத்திரக்காரங்க கிடையவே கிடையாது, எடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி முதிர்ந்த தோற்றம், சின்ன வயசுலேயே பக்குவப்பட்டவங்க தான். சின்ன வயசுலேயே வாழ்க்கைனா என்ன, உலகனா என்ன, மனுஷங்கன்னா என்ன, நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே அந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருங்க, சின்ன வயசுலேயே கிடச்சிரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா சனியோடைய நட்சத்திரம். சனிங்கிறது ஒரு முதிர்ந்த ஒரு வயதான கிரகம், பக்குவப்பட்ட கிரகம் தான் சனி. அப்போ சின்ன வயசுலேயே பக்குவப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ பெரிய மனுஷங்க வயசானவங்க எப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பேசுவாங்க. இப்போ சின்ன குழந்தையெல்லாம் பாருங்கள் பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க, அது இந்த நட்சத்திரக்காரங்க தான். பக்குவப்பட்ட மனிதர்கள் சொல்லலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை. நல்ல ஒரு குணம் இருக்குங்க, நல்ல ஒரு மனசாட்சிப்படி நடக்கிறதுல ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் இந்த ராசி, இந்த நட்சத்திரக்காரங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே நீங்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறீங்க. சரிங்களா? சனி வந்து 19 வருஷம் திசை நடத்துவார். 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 19 வருஷம் திசை நடத்திடும். இது 2, 3ஆம் பாதம்னா அப்படியே உங்களுக்கு கூடுதல் குறை 3-4 வருஷம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இது 3ஆம் பாதத்தில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வருஷம் பக்கம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முழுமையாக 19 வருஷம் சனி திசை நடக்கும். சின்ன வயசில் ஒரு சில பேர்லாம் கஷ்டப்படுறாங்க, வறுமையில் வாழ்கிறாங்க, வீடு அமையாமல், அப்பா அம்மா இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கரெக்டாக செய்ய முடியாமல் போகும், அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போகும், தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போகும். இதே 4ஆம் இடத்துலலாம் சனி இருந்தால் சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவுக்கு ஆரோக்கியம் கெட்டுரும். இப்போ 9ஆம் இடத்துல சனி இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது, தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அவங்க 19 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க தந்தைக்கே வளர்ச்சி இருக்கும். அது 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. 2, 3ஆம் பாதம்னா அப்படியே கொஞ்சம் கம்மியாகவும் பார்த்துக்குங்க. சரிங்களா? கூடுதல் குறைவாக மாறும். அப்போ சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தந்தையோட ஆரோக்கியம் கெடும், 4ஆம் இடத்துலேருந்து அம்மாவோட ஆரோக்கியமெல்லாம் கெடுக்கும். ஏன்னா சனி இருக்கிற இடத்த வந்து இருட்டுப்படுத்திடுவார் அப்படியே. இப்போ 2ஆம் இடம் 4ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா சின்ன வயசில் கல்வி கெட்டு போகுங்க. இப்போ ஜாதகர் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இப்போ 4ஆம் இடம் 2ஆம் இடத்துலலாம் சனி தனிச்சு இருந்தாருன்னா கல்வி கெடுத்துரும். அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, படிப்பு கெடும், ஆரோக்கியம் கெட்டு போகும், பண விஷயத்தில் பிரச்சனை வரும், சின்ன வயசில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமையாமல் போகிறது எல்லாமே இது 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சனி தான். இது சுபகிரக சம்மந்தப்பட்டு பார்வை சேர்க்கை இருந்துச்சுன்னா பலன்கள் அப்படியே மாறிடும், அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? புதன் தசையில் தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. இந்த 19 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் தசை 17 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வயசு வரைக்கும், 35-36 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை தான் நடக்குங்க. அதில் தாங்க ஒரு சில பேர் சாதிக்கிறாங்க. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த புதன் தசை, ஏன்னா புதன்னா கம்ப்யூட்டருக்கு உண்டான அமைப்பு. ஜாதகத்தில் புதன் குருவோட சம்மந்தப்பட்டு புதனோட சேர்க்கை ஏற்பட்டு வளர்பிறை சந்திரன் புதனோட தொடர்பு, புதன் நல்ல ஒரு ஸ்தானபலம் பெற்றிருந்தாருன்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் வந்துடும். ஐடி ஃபீல்டில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் வரக்கூடிய 35-36 வயசு வரக்கூடிய அந்த புதன் தசை யோகம் செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருப்பார், ஸ்தானம் பலம் பெற்றிருப்பார், ஒரு அருமையான ஒரு நிலையில் புதன் கண்டிப்பாக இருப்பாருங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் அதை ஜெயிக்க முடியும். இந்த புதன் தசையில் புதன் 4ஆம் இடத்துல இருந்தால் கல்வி நல்லா இருக்கும் உங்களுக்கு.
படிப்பில் 19 வயசுக்கு அப்புறம் நல்ல கல்வி இருக்கும், உயர்கல்வியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல புதன் இருந்தால் அருமையான ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் கூட நல்ல ஒரு புத்திசாலியாக ஒரு நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பீங்க. 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் கூட நல்ல வாழ்க்கை துணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிடும். 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் கூட அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். புதன் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் ராகுவோடையோ சனியோடையோ புதன் இருக்கவே கூடாது. செவ்வாயோட புதன் இருக்கக்கூடாது, தோல் சம்பந்தமான பாதிப்பு கொடுத்துரும். புதன் ராகோட சனி இருந்துச்சுன்னா அந்த புதன் தசை 35-36 வயசு வரைக்கும் புதன் தசை பெருசாக வேலை செய்யாது. இருட்டுக்குள்ளே போய் புதன் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா புதன் பச்சோந்தி கிரகம், அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவராக கம்ப்ளீட்டாக மாறிடுவார். அப்போ புதன் நல்லா இருக்காரான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியங்க. 35 வயசு ஒரு மிடில் ஒரு நடுத்தர வயது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வயதாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது திசை வரும். 35 வயசுக்கு மேலே கேது திசை 42 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது திசை நடக்கும். உங்களுக்கு அந்த கேது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கேதுனால ஒரு மாற்றம். இப்போ 7ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு திசை நடச்சுன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். 10ஆம் இடத்துல கேது இருந்தால் தொழிலை மாற்ற வைக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல கேது இருந்தால் வேலையை மாற்ற வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த கேது திசையில் கொடுத்துரும். கேது ஒரு மாற்றத்துக்கு உண்டான கிரகம். கேதுனால ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். 42க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை 20 வருஷம் ரொம்ப முக்கியமான தசைங்க இது. கிட்டத்தட்ட 52-62 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். சுக்கிர திசையில் நிறைய சாதிச்சவங்க இருக்காங்க 62 வயசு வரைக்கும். சுக்கிர திசை ஒன்றுமே இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து நல்ல லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் யோகத்தை செய்வார். மீன லக்னம் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மீன ராசி, மீன லக்னம், தனுசு லக்னம் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் பெருசாக வேலை செய்யாது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை வேலை செஞ்சு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, அசிங்கமான பிரச்சனைகள் எல்லாம் அந்த சுக்கிர திசையில் கொண்டு வந்து இழுத்து விட்டுரும். அப்போ சுக்கிரன் வந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ணணுன்னா சுக்கிரன் மறைமுகமாக உங்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல, இப்போ பாவகிரகத்தில் சுக்கிரன் சம்மந்தப்படாமல் மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் கூட சுக்கிரன் மறைமுகமாக உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார். மேஷ லக்னத்துக்கு கூட சுக்கிர திசை நல்லாயிருக்கும். கன்னி லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சுக்கிர திசை யோகத்தை செய்யும். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லாயிருக்கும். துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் நல்ல ஒரு திசையாக இருக்கும் உங்களுக்கு. மகர கும்ப லக்னக்காரங்களுக்கும் பிறந்தவங்களுக்கும் சுக்கிர திசை யோகத்தை செஞ்சிடும். ஆனால் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சால் கூட உங்களுக்கு நல்லதான் பண்ணுது. ஏன்னா சுக்கிரன் 12க்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு கிடையாது. 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு மட்டும்தான் சுக்கிரன் மறைவு ஸ்தானமாக நிச்சயமாக வரும். சரிங்களா? அதனால் சுக்கிர திசை நல்லா இருக்கு. உங்களுக்கு யோகம் செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவோடையோ சனியோடையோ 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா சுக்கிர திசை வேஸ்ட்டுன்னே சொல்லாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துலலாம் போய் ராகுவோட சனியோடு இருக்கவே கூடாதுங்க. சுக்கிர திசை கெட்டு போயிடும். அப்போ சுக்கிரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருந்தாருன்னா, நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிர திசை உங்களுக்கு யோக திசையும். அந்த 20 வருஷம் சொகுசான வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை, நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை. நிறைய தொழிலதிபர் இருப்பாருங்க. இந்த 42லேருந்து 62 வயசு வரைக்கும் அந்த 20 வருஷத்தில் நிறைய சம்பாதிச்சவங்க இருக்காங்க. கொடி கட்டி பிறந்தவங்க இருக்காங்க. 40 வயசு வரைக்கும் ஒன்றும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கை மாறி இருக்கும். பார்த்தா அவங்க ஜாதகத்தில் சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கும். அதுதான் காரணமே. ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, அது நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். இப்போ நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னு நடத்தும். ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, உங்களுக்கு கெட்ட விஷயங்கள், கெட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வித்தியாசமே. சம்பவங்களை தீர்மானிக்கிறது, ஒரு விஷயம் நடக்குது, அது நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நடக்கக்கூடிய தசாபுத்தியே காரணம். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, என்ன வயசு, உங்கள் வயசு எப்படி, இப்போ என்ன வயசில் இருக்கீங்க, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க. உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். 40 வயசுக்கு மேலே சுக்கிர திசை நடக்கும். அதுக்கு முன்னாடினா கேது திசை உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு 35 வயசுக்குள்ளனா நீங்கள் புதன் திசையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐடி ஃபீல்டில் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து உங்களுக்கு மேலே, அதாவது உங்களுக்கு 20 வயசுக்கு மேலேருந்து உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் புதன் திசை நடந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, சாதிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா புதன் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எதை ஃபோக்கஸ் பண்ணலாம், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.